ஹலோ கேஸ், வெல்கம் பேக் டு எம்ஜே ஸ்குவாட். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் ஒரு சூப்பரான ஒரு மாடிஃபை லாக் தான் போட போகிறேன். நம்ம வண்டியை மாட் பண்ணது. ஸோ என்னென்ன மாட் பண்ணியிருக்கேன்னு இந்த நைட்டில் பார்க்குறீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா விக்கியோட ஃபர்னிச்சர் கடை பின்னாடி இருக்குது. ஃபர்னிச்சர் வேணும், தலாணி வேணும், பெட்டு வேணும், கட்டில் வேணும்னா விக்கி வந்து கான்டாக்ட் பண்ணலாம். பேமெண்ட்டு கொடுத்துரு ப்ரொமோஷனுக்கு ஒரு வீடியோக்கு 4000 ரூபா சார்ஜ் பண்ணுவேன். கொடுத்துடலாம், சரியா? கொடுத்துட்டு மறந்துடாது. ஸோ இப்போ ஸ்லோவாக நம்ம வந்து நம்ம BMW G20 330 வந்து காமிக்க போகிறேன். ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மாட்ஸ் அந்த டைமில் ஒரு 7-8 மாட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னென்னு காமிக்கிறேன். செம க்ரேஸியான மாடு, கார் லுக்கே மாற்றக்கூடிய மாடு, இன்சைட் அவுட்டு டிரைவிங் ப்ளஷரே மாற்றக்கூடிய மாடு. ஸோ அதான் காமிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், வேறு லெவலில் வந்து நம்ம பீஸ்ட் நிற்கிது. ஸோ வந்து இப்போ வந்து ரொம்ப டஸ்ட்டாக இருக்கும், அதை பேர் பண்ணாதீங்க. பிகாஸ் நான் ஸ்ட்ரைட்டாக வந்து ஒர்க்கை முடிச்சுட்டு அப்படி எடுத்து வரேன். ஸோ இந்த லாக் காமிக்கணும் அப்படின்னு. ஸோ என்னென்ன மாற்றிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கார்பனோட லிப்பு, கார்பனோட மிரர் கேப்ஸு, அப்புறம் கார்பனோட க்ரில்லு, அப்புறம் BMW லோகோஸு, அப்புறம் இந்த நம்பர் பிளேட்ஸ், கார்பனோட லிப்ஸ், ஃப்ரண்ட் லிப்ஸு, மிரர் கேப்ஸ் இருக்குது பாருங்கள். வண்டி லுக்கே வேறு லெவலில் இருக்குது. ஸோ 3 சீரீஸை வந்து டோட்டலாகவே மாற்றிடலாம், பிரச்சனையே கிடையாது. அந்தளவுக்கு மாட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லிப் ஸ்பாய்லர் இருக்குது, அந்த டிஃப்யூசர் இருக்குது. ஸோ லிப்லேயும் பார்த்தீங்கன்னா கார்பன் லிப் ஸ்பாய்லரு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கார்பன் டிஃப்யூசர் மட்டும் இன்னும் லைட் கொடுக்கல. லைட் வந்து கொடுக்கணும், கனெக்ஷன் கொடுக்கணும். ஸோ கார்பன் லிப்பு இதெல்லாம் அவுட் சைடு. ஸோ இன்சைடு நிறைய மாட்ஸ் இருக்குது. அப்புறம் அலாய் வீல். ஸோ க்ரேஸியாக இருக்குது காரு. இங்கே பாருங்க, கார் வந்து அப்படி ஸ்டாண்ட்ஸே வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். கார் ஸ்டாண்ட்ஸே அட்டகாசமாக இருக்குது கார். கீ கேஸ் கூட மாற்றியாச்சு. ஓகே, டிஆர்எல் மட்டும் எரியுது. ஸோ இன்னும் ஏகப்பட்ட மாட்ஸ் இருக்குது. ஒரு செரமிக் கோட்டிங்கு, கிரஃபைன் கோட்டிங் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் இன்டீரியரில் நிறையா இருக்குது. 1 by 1 கம்மிங். ஸோ உங்களுக்கெலாம் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன மாட்ஸ் அத்தர் பண்ணலாம் உங்களுக்கு ஐடியா இருக்கும்ல, பார்த்துருப்பீங்க. அதில் சொல்லுங்கள் என்ன மாட்ஸ் அத்தர் நம்ம வந்து 3 சீரிஸ் நம்ம 3 சீரிஸ்க்கு பண்ணலான்னு சொல்லுங்கள். ஸோ இன்டீரியரில் இன்னும் ஒன்று மெயின் விஷயத்தை நான் காமிக்க மறந்துட்டேன், அதான் இப்போ காமிக்க போகிறேன். அதான் ஒரு ஒர்த்தான மாடுன்னு சொல்லலாம். இதே செம ஒர்த்து. இதை விட ஒர்த்தான மாடுன்னா இதுதான். ஸ்டேரிங் வீல் மாற்றியாச்சு. ஸ்டேரிங் வீல் கார்பன் ஃபைபர் ஸ்டேரிங் வீல் வித் LED லைட் ஷிஃப்டிங்கோடு வருது. ஸோ அதை ஸ்டார்ட் பண்ணி காமிக்க என்னென்ன இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதுலேயே நம்ம வந்து நியூ லோகோஸ் எம்ப்ளம்ஸ் போட்டாச்சு. ஸோ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த மேலே வந்த லைட் நீங்கள் பாருங்கள், வேறு லெவல். RPM இருக்குது. ஓகே, இந்த LED லைட் ஷிஃப்டிங்கில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். RPM, ஸ்பீடோமீட்டர், அப்படியே பாருங்கள் அடுத்து என்னென்ன இருக்குன்னு. டிகிரி செல்சியஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பேட்ரிஸ், அதுக்கப்புறம் பேட்ரி வால்ஸ், அப்புறம் ஃபியூல் எக்கனாமி எல்லாமே காமிக்கும். பங்கமாக இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி 1 by 1 அந்த ஃப்ளாட் பாட்டம் ஸ்டேரிங்கள் செம்மையாக இருக்குது. ஏலியன் லோகோ தொங்குது, அது நம்ம ஃபேவரேட்டு, ரொம்ப ஃபேவரட் ஆகிடுச்சு பழைய கார்லேருந்து. ஓகே, ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் நம்ம. ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் நிறையா மாட்ஸோடு உங்களை சந்திக்கிறேன். ஸோ நம்ம அப்படியே இங்கேருந்து கிளம்புவோம். இங்கே ஒரு பெரிய உருவம் நின்றுச்சு, எங்கே போச்சுன்னு தெரியல. கார் அங்கே தூரத்தில் எடுக்குது. அந்த லூஸு கார் தூரத்தில் இருக்குது, கார் தெரியாது, இருட்டில் தூரத்தில் எடுக்குது. அதுவும் தெரியலையே. ரோட்டில் இருக்கிறீங்க எல்லாமே காரோட பவர். பேனட்டு, அப்புறம் பேக் பேனட்டு எல்லாத்துலேயும் செம்ம. இந்த ஃப்ரேம் செம்மையாக இருக்குது. ஸோ அப்படியே நம்ம கிளம்புவோமா? ஓகே guys, see you next video. Until then, bye bye from my Jamster. Tata, bye bye. ட்ரிப்ட்டு ஜாமி ட்ரிப் பண்ணு.